வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்னைக்கு கொழுக்கட்டை பாயசம் பண்ண போகிறோம். ஜவ்வரிசி சேமியா இதில் பண்ணுற பாயசத்தை விட இந்த பாயசம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பாயசத்துக்கு 3/4 கப் இடியாப்பம் மாவும் 1/4 கப் மாவு ஜவ்வரிசியும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மாவு ஜவ்வரிசியை நம்ம இந்த பவுலில் சேர்த்துட்டு வாஷ் பண்ணி 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ கொழுக்கட்டைக்கு மாவு பிசைஞ்சிடலாம். இந்த பேனில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம 3/4 கப்பு மாவு எடுத்தோம், அதுக்கு 1 கப் தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்கும். இது கூட 2 பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடித்த வெல்லம், 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டலாம். நம்ம சேர்த்த வெல்லம்லாம் கரைஞ்சி இந்த தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா மாவு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஸ்டவ்வோட தீயை நல்லா குறைச்சிட்டு எடுத்து வச்ச அந்த 3/4 கப்பு மாவை இதில் சேர்த்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துருங்க. ஸ்டவ் சிம்லேயே தான் இருக்குது. சிம்லேயே வச்சு இந்த மாதிரி கிண்டி கொடுக்கணும். நம்ம சேர்த்த அரிசி மாவெல்லாம் இந்த தண்ணியில் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி கிண்டி விட்டுறணும். எங்கேயுமே அரிசி மாவு கொஞ்சம் கூட தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு கிண்டி கொடுத்துருங்க. இப்போ நல்லா கிண்டியாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இந்த மாதிரி 10 நிமிஷம் இருந்ததுன்னா மாவு இன்னுமே நல்லா வெந்துடும். பிசைறதுக்கு ஓரளவு ஆறி வந்துடும். மாவை கீழே இறக்கி வச்சாச்சு. 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. மாவு கை பொறுக்கிற அளவு சூடு இருக்கு. இதை கையை தண்ணியில் நல்லா நனைச்சிட்டு இந்த மாதிரி பிசைஞ்சோம்னா நமக்கு நல்லா பிசைறதுக்கு வரும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் பிசையக்கூடாது. கை பொறுக்கிற அளவு சூடு வந்ததுக்கு அப்புறமா பிசைஞ்சாதான் நம்மளுக்கு நல்ல மாவு நல்லா ஒன்று சேர்ந்து பிசைய வரும். நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொண்டு வந்துடலாம். அப்படி இருந்தாதான் நமக்கு கொழுக்கட்டை திரட்டி போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். மாவை நல்லா ஒன்று சேர்த்து பிசைஞ்சாச்சு. கொழுக்கட்டை உருட்டுற பக்குவத்துக்கு மாவு கரெக்டாக இருக்குது. இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன கொழுக்கட்டைகளாக நம்ம செஞ்சு வச்சிடலாம். நீங்கள் இந்த மாதிரி பால் ஷேப்புக்கு உருட்டுறதுனாலும் உருட்டிக்கங்க, அல்லது இந்த மாதிரி நீல சைஸில் உருட்டுறதுனாலும் உருட்டிக்கங்க. உங்களுக்கு எந்த சைஸு எந்த ஷேப்புக்கு வேணாலும் நீங்கள் உருட்டிக்கலாம். நான் இந்த ஷேப்புக்கு இந்த சைஸ்க்கு உருட்டிக்க போகிறேன். இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம உருட்டி ரெடியாக வச்சுக்கலாம். எல்லா மாவையும் கொழுக்கட்டைகளாக ரெடி பண்ணி வச்சாச்சு. பாயசத்தில் சேர்க்கறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வெள்ளைக்கரைசலை ரெடி பண்ணிடலாம். 3/4 கப்பு மாவும் 1/4 கப்பு ஜவ்வரிசி எடுத்தோம். மொத்தம் 1 கப்பு. அதுக்கு 1.25 கப்பு பொடித்த வெள்ளத்தை இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். 1.25 கப்பு கரெக்டான அளவாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் கம்மியாக வேணும்னா 1 கப் சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 கப்புக்கு கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்து இந்த வெள்ளத்தை நல்லா கரைய விட்டு வடிகட்டிக்கலாம். பாகுப்பதம் எதுவும் பார்க்க வேண்டியதில்லை. சேர்த்த வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஜவ்வரிசியும் அரிசி மாவும் சேர்த்து 1 கப் எடுத்தோம். அதுக்கு இந்த பாத்திரத்தில் காய்ச்சி ஆற வச்சு தண்ணி சேர்க்காத திக்கான பால் 2 கப் இதில் சேர்த்துக்கலாம். நான் 2 கப் பால் சேர்த்துருக்கேன். நீங்கள் பால் குறைவாக சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா 1.5 கப் பால் கூட சேர்த்துக்கலாம். கூட 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் பால் 1.5 கப் சேர்த்திங்கன்னா தண்ணி 2.5 கப் சேர்த்துக்கங்க. அப்போ தான் ஜவ்வரிசியும் இந்த ரெடி பண்ணி வச்ச கொழுக்கட்டையும் வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது நல்லா சூடாகி கொதிச்சு வரட்டும். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசியை இதில் சேர்த்துடலாம். ஜவ்வரிசி ஊற வைக்கும்போது அளவாக தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. நிறைய தண்ணி சேர்த்து ஊற வைக்க வேண்டாம். அப்போ தான் இந்த மாதிரி இருக்கும். இப்போ ஸ்டவ்வோட தீயை கொஞ்சம் குறைச்சிட்டு ஜவ்வரிசி இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுங்க. இந்த மாதிரி கலந்து கொடுத்தோம்னா ஜவ்வரிசி பாத்திரத்தில் அடியில் போய் செட்டில் ஆகாமல் இருக்கும். இப்போ இந்த நம்ம சேர்த்த ஜவ்வரிசி நல்லா வெந்து வரட்டும். ஜவ்வரிசியை ஊற வச்சதுனால ஒரு 5 நிமிஷத்துலேயே வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு. அடுத்து இந்த கொழுக்கட்டைகளை சேர்த்துடலாம்.
எல்லாத்தையும் சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்துட்டோம்னா கொழுக்கட்டை ஒன்றோட ஒன்று சேர்ந்து களி மாதிரி ஆயிரும். இப்போ நான் வந்து கொஞ்சம் சேர்த்துருக்கேன். லைட்டாக மட்டும் கிண்டி விடுங்க. இது மறுபடியும் ஒரு கொதி வரும்போது அடுத்தடுத்து மீதி உள்ளதை சேர்த்துக்கலாம். இப்போ கொதிச்சு வருது. மீதி உள்ள கொழுக்கட்டைகளையும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம். உருட்டி வச்ச எல்லா கொழுக்கட்டைகளையும் சேர்த்தாச்சு. இப்போ இந்த கொழுக்கட்டையும் வெந்து வரணும். அதுக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் ஆகும். ஏற்கனவே நம்ம சூடான தண்ணியில் பிசைஞ்சதுனால வேகமாகவே வெந்துடும். இதை வந்து லைட்டாக இந்த மாதிரி கிண்டி கொடுக்கணும். அப்போ தான் வந்து உடையாமல் இருக்கும். அப்பப்போ பாத்திரத்தில் அடியில் வந்து பிடிச்சிக்காம இந்த மாதிரி மெதுவாக கிண்டி விடுங்க. கொழுக்கட்டை வெந்துட்டு இருக்கட்டும். இந்த பாயசத்தில் சேர்க்கறதுக்கு முந்திரி திராட்சை வறுத்துக்கலாம். அதுக்கு இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். நெய் உருகுனதும் இதில் 10-12 போல் முந்திரியை சேர்த்துட்டு வறுத்துக்கலாம். இப்போ முந்திரியோட கலர் வந்து லைட்டாக மாறிட்டு வருது. இந்த ஸ்டேஜில் வந்து உலர்ந்த திராட்சை கொஞ்சம் சேர்த்து வறுத்துக்கலாம். முந்திரி திராட்சை ரெண்டுமே வறுபட்டுருச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுட்டு இது கூட பொடியாக கட் பண்ண தேங்காய் துண்டுகளை சேர்த்து இந்த தேங்காய் துண்டுகள் வந்து நல்ல கலர் மாறுற அளவுக்கு நெய்யிலேயே வறுத்துக்கலாம். இந்த மாதிரி தேங்காய் துண்டுகளை பொடியாக கட் பண்ணி பாயசத்தில் போட்டோம்னா சாப்பிடும்போது இந்த தேங்காய் கடிப்படும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தேங்காய் துண்டுகளும் நல்ல கலர் மாதிரி வறுபட்டுச்சு. இதையும் எடுத்து வச்சிடலாம். இப்போ கொழுக்கட்டையுமே நல்லா வெந்துருச்சு, சாஃப்டாக வெந்துருச்சு. அடுத்து இதில் வடிகட்டி வச்ச வெள்ளைக்கரைசலை சேர்த்துடலாம். கூடவே 1 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடரும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துருங்க. நல்லா மெதுவாக கலந்து கொடுங்க. இப்போ நம்ம வெள்ளைக்கரைசல் சேர்த்ததுக்கப்புறமா இந்த பாலோடு சேர்ந்து 1 நிமிஷம் மட்டும் இருந்தால் போதும். அதுக்கு மேலே இருந்ததுன்னா இந்த பாலோடு சேர்ந்து திரிஞ்சு போயிடும். அதனால் 1 நிமிஷம் ஆன உடனேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. 1 நிமிஷம் ஆச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாலோட ஹீட்லேயே இந்த வெள்ளைக்கரைசல் வந்து நல்லா 2 ஒன்று சேர்ந்து இந்த கொழுக்கட்டைக்கும் நல்ல ஸ்வீட்னஸ் கிடைக்கும். அடுத்து இதில் நம்ம நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சை தேங்காய் துண்டுகளை சேர்த்துடலாம். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். ரொம்ப சுவையான கொழுக்கட்டை பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த பாயாசத்தை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.